அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 7th மார்ச்சோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ. இந்த கரெக்ஷன் விண்டோ 9, 10, 11 3 நாள் ஓப்பன் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்ததுங்க. இப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கரெக்ஷன் விண்டோ 9, 10, 11 3 நாட்கள் நமக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்காக எல்லா டீட்டெயிலும் கரெக்ட் பண்ண முடியுமானா கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கரெக்ட் பண்ண முடியும். The window for corrections will be available till 11th March up to 11:50 PM வரைக்கும் இருக்குங்க. After this deadline, no further correction will be permitted to under any circumstances. எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு எந்த ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலையோ அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ அந்த 11th அன்னைக்கு நைட் 11:50 க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். நீங்கள் அடுத்து என்னென்ன ஃபீல்டெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும்னு பாருங்க. The candidates shall be allowed to change any one of the two field. அதாவது father name and qualification occupation. ஒன்று அம்மா அப்பாவோட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அல்லது அம்மாவோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அப்பாவோட நேம்ல மிஸ்டேக் இருக்கு, அப்பாவோட குவாலிஃபிகேஷன்ல மிஸ்டேக் இருக்கு, அப்பாவோட ஆக்குபேஷன்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மதர் நேம் குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன் பட் அது ரெண்டு பேருடைய டீட்டெயிலும் கரெக்ட் பண்ண முடியாது. The candidates shall be allowed to change and all these following fields. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த 10th 12th ஏதாவது மார்க்கில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நேம் அட்ரஸில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலோ அதாவது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியுங்க. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இப்போ ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தெரியாமல் நம்ம வேறு ஏதாவது ஸ்டேட்டை செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு. ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மோஸ்ட்லி தமிழ்நாடு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தெரியாமல் வேற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேட்டகரி அது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியை நீங்கள் மாற்றி என்ட்ரு பண்ணியிருந்து இப்போ நீங்கள் அதுக்கான கரெக்ஷன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஜென்ரலாக என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் ஓபிசிக்கான மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதேமாதிரி தெரியாமல் நம்ம எஸ்சி கேட்டகரி என்ட்ரு பண்ணியிருக்கலாம், இப்போ உங்களுடைய கரெக்டான கேட்டகரிக்கு மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு டைம் தான் நம்ம பண்ண முடியும். இந்த டைம் மிஸ்டேக் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம பண்ண முடியாது. அதேமாதிரி சப் கேட்டகரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் போட்டுக்கலாம். சிக்னேச்சரில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் அதாவது நம்ம தெரியாமல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்னேச்சரில் கரெக்ட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்கலைங்க, சிக்னேச்சர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் இன் யூஜி தெரியாமல் ஒரு 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட்ங்கிறத மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றிக்க முடியும். அப்போ எதெல்லாம் மாற்றிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் 10th 12th மாற்றிக்கலாம், ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி மாற்றிக்கலாம், கேட்டகரி மாற்றிக்கலாம், சப் கேட்டகரி மாற்றிக்கலாம். அது பிடபிள்யூடியாக இருந்தால் சிக்னேச்சர் திருப்பி மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் மாற்றிக்கலாம். தென் கேண்டிடேட்ஸ் ஆர் அலோவ் டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் த பர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ். உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸை பேஸ் பண்ணியும் ப்ரெசன்ட் அட்ரஸை பேஸ் பண்ணியும் எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிலர் பர்மனன்ட் அட்ரஸ் ஒரு பார் இருக்கும், ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஊரில் நீங்கள் இப்போ சிட்டியை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தெரியாமல் நான் பர்மனன்ட் அட்ரஸில் பண்ணிட்டேன், இப்போ ப்ரெசன்ட் ஊருக்கு பக்கத்தில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் சிட்டியை மாற்றிக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சிட்டி எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒருவேளை உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். இல்லை மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் தவறாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்க முடியும். பட் இதெல்லாமே இஃப் தர் இஸ் அ இம்பேக்ட் ஆன் த ஃபீ தென் அடிஷனல் ஃபீ வில் பி சார்ஜ் ஆஸ் அப்ளை. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் பண்ணலாம். கரெக்ஷன் திஸ் ஃபீல்ட் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் ஃபீ. அது அடிஷனல் ஃபீ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலவுட் டு கேண்டிடேட். ஒரு டைம் தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். ஒன்ஸ் த கரெக்ஷன்ஸ் ஆர் டன் அண்ட் சப்மிட்டட் the forms shall be frozen. அது நம்ம கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. தெரியாதனமா நீங்கள் கரெக்ஷன் விண்டோ பண்ணிட்டு அதில் மிஸ்டேக் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மீண்டும் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஒன் டைம் மெஷர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போது இதை தெளிவாக பண்ணுங்க. ஒரு டைம் கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி கரெக்ஷன் விண்டோ பண்ண முடியுமா? அது நம்ம 2 times 3 times பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் எடிட் பண்ணி பண்ணீங்க. பட் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது ஒன் டைம் மெஷர். அப்போ இந்த கேட்டகரியில் என்னென்ன பண்ண முடியும்னு தெளிவாக பார்த்துங்க. பட் அவ்வளோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்ஷன் இன் த ஃபீல்ட் ஃபார்ம் இஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஆஃப்டர் தட் மாடிஃபிகேஷன் எனி டேட்டா வில் நாட் பி அலவுட் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு ஃபைனலைஸ் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ஷன் வில் பி அலவுட் ஒன்லி ஃபார் த கேண்டிடேட் ஹூ கம்ப்ளீட்டட் ஆல் தி ஸ்டெப்ஸ். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஃபீஸ் கட்டிருந்தா மட்டும் தான் கரெக்ஷன் விண்டோ இருக்கும். For correction, kindly click on the appropriate links provided on the left menu bar and application form step. இதில் அது எதாவது கரெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க லெஃப்ட் சைட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் பெய்ட் த எக்ஸாமினேஷன் ஃபீ, அதுக்கான ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் கரெக்ஷன் கைண்ட்லி கிளிக் ஆன் த அப்ரோப்ரியேட் ஃபீல்ட் லிங்க் ப்ரொவைடட் ஆன் த ஃபீல்ட் அண்ட் ஆஃப்டர் கரெக்ஷன் ரிவைஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி டிஸ்பிளே ஆன் த கன்ஃபர்மேஷன் பேஜுங்க. அது கன்ஃபர்மேஷன் பேஜ் ரிவைஸ்டு வரும். ஆஃப்டர் த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் த அது இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் ஃபைனல் கரெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் பண்ண முடியாது. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்க, கரெக்ஷன் பண்ணிடுறீங்க, அந்த அப்ராப்ரியேட் ஃபீல்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கும். கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் கம்ப்ளீட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க, திருப்பி ஒன் மோர் டைம் கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்ஷன் விண்டோவை தேவைப்பட்டால் பொறுமையாக தெளிவாக பண்ணுங்கள். ஸோ தவறு இருந்தால் தேவைப்படும் பட்சத்தில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களோட அப்ளிகேஷன் கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.